ஒவ்வொரு தூதருமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவர்கள் அனுப்பப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தீமைகளை பற்றி பேசுவார்கள். விபச்சாரம் நடக்குதா, அதை எதிர்த்து பேசி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வியாபாரத்துல தில்லுமுல்லு பண்றாங்களா, அதை பற்றி பேசுறாங்க. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அநியாயங்கள் நடக்கிறதா, அதை எதிர்த்து பேசுறாங்க. அந்தந்த பகுதியில் என்னென்ன தீமைகள் நடக்கிறதோ அந்த தீமையை எதிர்த்து இந்த இறை தூதர்கள் பேசினார்கள். ஆனால் எல்லா நபிமார்களும் பேசியது இணை வைப்பு என்ற அந்த பாவத்தை. ஆதம் நபியில இருந்து ரசூல்லா வரையிலையும் இணை வைக்காதீங்க, ஷிர்க் வைக்காதீங்க, கடவுள் ஒருத்தன் தான், வேறு கடவுள் இல்லை என்பதை பல்வேறு கோணத்தில் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு கத்தினாலும், எவ்வளவு கடுமையாக பேசினாலும் உங்களுக்கு எதிராக நாங்கள் இதை செய்யத்தான் செய்வோம். ஆனா உண்மையிலே அது நமக்கு எதிராக அல்ல. அவர்கள் எந்த இறைவனை, எந்த அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களோ அந்த ஏக இறைவனுக்கு மாற்றமான காரியம் என்பதையே புரியாமல் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு வீரியமாக ஷிர்க்கை ஆதரிக்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு வீரியமாக நாங்கள் ஷிர்க்கை செய்துதான் ஆவோம் என்று சொல்கிறார்களோ, அதே வழியில, ஜனநாயகத்தின் வழியில இந்த ஷிர்க்கை எதிர்த்து நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கொண்டே இருக்கணும். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இணை வைப்பை வேறறுத்த இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு நேரத்திலே ஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற இணை வைப்பு என்ற இந்த பாவம், அது பாவம் என்று தெரியாமலேயே நன்மை என்ற அடிப்படையில் மக்கள் செய்து வந்ததை கடந்த கால வரலாற்றில் பார்த்தோம். தாயத்து போடுவதில் இருந்து, தர்காக்களில் போய் சஜதா செய்வதில் இருந்து, இது போன்ற எண்ணற்ற ஷிர்கான இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக ஆக்கக்கூடிய ஏராளமான செயல்பாடுகளை செய்து வந்தார்கள். 30-40 ஆண்டு காலமாக இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்கு நாம் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக ஓரளவுக்கு அதில் இருந்து பல்வேறு இஸ்லாமியர்கள் விடுபட்டும் வந்தார்கள். தர்காக்கள் சில இடங்களிலே மூடப்பட்டு விட்டது. சில இடங்களிலே மக்களுடைய வருகை குறைந்து போய் இருந்தது. சில இடங்களிலே முற்றிலும் அந்த வழிபாடுகள் நிறுத்தப்பட்டு இருந்தது. ஓரளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுதான் இதற்கு காரணம். நீங்கள் சமீபத்திலே பார்த்தீர்கள் என்றால், தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் என்ற எண்ணத்தில் மீண்டும் அந்த தர்கா வழிபாடுகள் அல்லது அனாச்சாரமான கோட்பாடுகள், அனாச்சாரமான செயல்பாடுகள், உருசு கந்தூரி என்ற பெயரிலே மிக கொடூரமான பாவங்களை செய்யக்கூடிய காட்சிகள் இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக ஒவ்வொரு இடத்திலேயும் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இது செல்கிறது என்றால், ஒரு நேரத்திலே சந்தனக்கூடு என்ற பெயரிலே திருவிழாக்களை கொண்டாடுவார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி பிற மதத்தவர்கள் அவர்களுடைய வழிபாடை செய்கின்ற பொழுது எப்படி மேளதாளங்கள், டான்ஸுகள், கும்மாளங்கள், ஆடுதல், பாடுதல், கச்சேரிகள் இது எல்லாம் நடக்குமோ அதையும் இங்கே இப்பொழுது கொண்டு வந்து விட்டார்கள்.
பிற மத மக்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் உங்களுக்கு எதிராக நாங்கள் இதை செய்யத்தான் செய்வோம் என்று ஒரு மமதையில் அவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது நமக்கு எதிராக அல்ல. அவர்கள் எந்த இறைவனை எந்த அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களோ அந்த ஏக இறைவனுக்கு மாற்றமான காரியம் என்பதையே புரியாமல் இருக்கிறார்கள். சமீபத்திலே நடந்த இந்த திருவிழாக்களுடைய காட்சிகளை நீங்கள் பாருங்கள். வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சாராயத்தை குடித்து கொண்டு கொட்டு மேளங்கள் அதை முழங்கக்கூடிய அந்த நேரத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டே போறாங்க. நம்ம ஆலிம்சாக்கள் எல்லாம் அதை அப்படியே ரசித்து பார்க்குறாங்க. அதுதான் தேவை என்று அவர்களும் நினைக்கிறார்கள் போல. மாநில ஜமாத்துல் உலமா இதை கண்டித்ததாக வரலாறு இல்லை. பெரிய பெரிய ஆலிம்கள் இதை குறை சொல்லியதாக வரலாறு இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய கொடுமைகள், அவ்வளவு பெரிய இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகள், மனிதன் ஏறெடுத்து பார்க்க முடியாத கொடும் செயல்கள் அதிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த தீமையை தடுக்க வேண்டிய, இது இறைவனுக்கு மிகப்பெரிய பாவம் என்று பேச வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு வீரியமாக ஷிர்க்கை ஆதரிக்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு வீரியமாக நாங்கள் ஷிர்க்கை செய்துதான் ஆவோம் என்று சொல்கிறார்களோ, அதே வழியில், ஜனநாயகத்தின் வழியில் இந்த ஷிர்க்கை எதிர்த்து நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்குத்தான் இந்த தலைப்பு. இன்னும் சொல்ல போனால், கடந்த ஆண்டுகளிலே, ஏறத்தாழ இந்த ஒரு 10 ஆண்டுகளிலே இந்திய மக்கள்ல 2 பேர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 சாரார் மட்டும். 140 கோடியில் எல்லாரும் அவங்க வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. ஒரு 2 சாராருக்கு மட்டும்தான் அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று சங் பரிவார அமைப்பு, எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க குறைய ஆட்கள் தான். இன்னொரு அமைப்பு இருக்கிறாங்க, இந்த தர்கா கோஷ்டி. இந்த 2 பேர் மாத்திரம் தான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவர்கள் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணுகிறார்களே, இவ்வளவு கொடுஞ்செயல்களை சந்தோஷமாக செய்கிறார்களே, அப்ப இது என்னன்னு பார்க்கணும்ல. மார்க் அடிப்படையில் இது கூடுமா? ஏன்னா சில பேர் அது மார்க்கத்தில் நன்மை என்ற அடிப்படையில் செய்கிறாங்க, பாவம் என்ற அடிப்படையில் செய்யலை. சரிட்டு நாமளும் டான்ஸ் ஆடுவோம், நாமளும் தர்காவுக்கு போவோம், அங்கே சஜிதா செய்வோம், அங்கே போய் பாத்தியா ஓதுவோம், அங்கே போய் வேற ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி நன்மை என்ற அடிப்படையிலையும் செய்கிறாங்க. அது நன்மையா தீமையா? நம்முடைய பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இது எல்லாம் காட்டுகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீர்கள் என்றால், ஷிர்க் என்ற இந்த பாவத்தை பேசாத நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்படவே இல்லை. முதல் நபியில இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா இறை தூதர்களும் திரும்ப திரும்ப பேசியது இந்த இணை வைப்பை பற்றி தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஒமா அர்சல்னா மின் கபுலிக மிர் ரசூல் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன். நீங்கள் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்கள். நபியே, உமக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை இறை தூதருக்கும் ஒரு செய்தியை சொன்னோம். நபிமார்கள் அத்தனை பேர்களுக்குமே ஒரே ஒரு செய்தி. என்ன செய்தி? நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள். எனவே அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மாத்திரமே வழிபாடு செய்யுங்கள். இது ஆதம் நபி பேசியது, நூஹ் நபி பேசியது, மூசா நபி பேசியது, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, எல்லா நபிமார்களும் இப்படிதான் பேசுறாங்களாம். அதை அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் நபியை இறை தூதராக நாம் அனுப்பினோம். அப்பொழுது அவர் சொன்னார்,
யா கௌமி வஅபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைர், என்னுடைய சமுதாயத்தவர்களே, அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் உங்களுக்கு உண்டா? அந்த அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். நூஹ் நபி அவர்கள் செய்த பிரச்சாரம். வஇலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஹூத் நபியை நாம் இறை தூதராக அனுப்பினோம். அந்த இறை தூதர் பேசியதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். யா கௌமி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என்னுடைய சமுதாயமே, அல்லாஹ்வை மாத்திரம் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வணக்கத்தை அவனுக்கு மாத்திரம் உரித்தாக ஆக்குங்கள், வேற யாரையும் வணங்கி விடாதீர்கள் என்று அவர்கள் பேசியதை, இத மாதிரி எல்லா இறை தூதர்களும் பேசியதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இணை வைப்பு என்ற அந்த ஒரு பாவத்தை எல்லா தூதர்களும் ஏன் பேசணும்? இதுதான் கேள்வி. ஒவ்வொரு தூதருமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய, அவர்கள் அனுப்பப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தீமைகளை பற்றி பேசுவார்கள். ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குதா, அதை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல வியாபாரத்தில் தில்லுமுள்ளு பண்றாங்களா, அதை பற்றி பேசுறாங்க. ஒரு இடத்துல தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அநியாயங்கள் நடக்கிறதா, அதை எதிர்த்து பேசுறாங்க. இதெல்லாம் நபிமார்கள் பேசிய பேச்சுக்கள். குர்ஆனை படித்தால் உங்களுக்கு தெரியும். அந்தந்த பகுதியில் என்னென்ன தீமைகள் நடக்கிறதோ அந்த தீமையை எதிர்த்து இந்த இறை தூதர்கள் பேசினார்கள். ஆனால் எல்லா நபிமார்களும் பேசியது இணை வைப்பு என்ற அந்த பாவத்தை தான். ஏன்? ஆத நபியில இருந்து ரசூல்லா வரையிலையும் இணை வைக்காதீங்க, ஷிர்க் வைக்காதீங்க, கடவுள் ஒருத்தன் தான், வேறு கடவுள் இல்லை என்பதை பல்வேறு கோணத்தில் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? மக்கள் மீது இறைவன் கொண்ட அந்த பாசம் தான் இதற்கு காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவன் நம்ம மீது கொண்ட ஒரு பாசம். இந்த உலகத்தை சில பேர் அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று நினைப்பாங்க. ஆனால் மறுமேனு ஒன்று இருக்குப்பா, அதுல நீ கை சேதப்பட்ட ஒரு மனுஷனாக நீ ஆயிராத, நரகத்துக்கு நீ போயிராத, நீ சொர்க்கத்துக்கு போகணும். அதற்காக வேண்டித்தான் அனைத்து தூதர்களையும் இறைவன் அனுப்பி அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஷிர்க் வைத்தால் தான் நரகம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் எல்லா இறை தூதர்களும் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாங்க. வேற என்ன இருக்கிறது? வேற வேற விஷயங்களை பேசலாம்ல, வேற வேற செய்திகளை சொல்லலாம் தானே. அதை எதையுமே பேசாம இதை மாத்திரம் திரும்ப திரும்ப அத்தனை இறை தூதர்களும் பேசுகிறார்கள் என்றால் அதனுடைய யதார்த்தத்தை புரிய வேண்டும். ஷிர்க்குங்கிறதே சாதாரண ஒரு விஷயம் இல்லை. மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய கொடுஞ்செயல். இதெல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். லுக்மான் என்ற அவர் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அவர் இதைத்தான் சொல்கிறார். லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். இந்த இணை என்ற இந்த பாவம் தான் மிக கொடூரமான அநியாயமான ஒரு பாவம். பாவத்திலேயே மிக கொடூரமான ஒரு பாவம். யார் பேசியது? லுக்மான் என்ற அவர் பேசிய அந்த பேச்சை திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு கொடுமையான ஒரு பாவம். அல்லாஹ் அதை இன்னும் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரம் இறைவன் சொல்லல, இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒமை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எவன் இணை வைத்து விட்டானோ அவனுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் ஹராம், சொர்க்கம் போக முடியாது. இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வேறு வேறு கோணங்கள்ல சொல்லுகிறான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ அவனுடைய பாவத்தை மறுமையில ஒரு காலத்திலும் இறைவன் மன்னிப்பதே இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இறைவன் நாடினால் மறுமையில அவன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், இந்த ஷிர்க்கை தவிர. ஷிர்க் மன்னிக்க மாட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் இறைவன் மீது அவதூறுகளை சொல்லிவிட்டார்கள் அர்த்தமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறைவன் மீது அவதூறே பேசுகிறான் அப்படிங்கிறான் குர்ஆன்ல. அப்ப எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தால் குர்ஆன் நெடுகிலும் இந்த ஷிர்க்கை பற்றி, அனாச்சாரங்களை பற்றி திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுவான். ஆனா முஸ்லிம்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அல்லாஹ் மன்னிப்பான், அது எதனாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது நன்மை. ஷிர்க்கை ஷிர்க் என்று கூட தெரியாம, பாவம் என்று கூட தெரியாம செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல
இணை வைப்புனா என்ன? இணை வைப்பு கூடாதுங்கிறான்ல, பெரும்பாவங்கிறான், மன்னிப்பே இல்லைங்கிறான். இணை வைப்புனா என்ன? நம்மளையே நிறைய பேருக்கு தெரியல. பழைய சகோதரர்கள் இருப்போம், சிறுக்கை கடுமையாக பேசியவர்கள் இருப்போம். டக்குன்னு நம்மள்கிட்ட கேட்டா கூட ஆமா சிறுக்கு கூடாது தானங்க, இணை வைப்பு கூடாது தானே அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதற்கு கூடுதலான விளக்கங்கள், மக்கள் புரியக்கூடிய விதத்தில் தெளிவான செய்திகள் அது நம்ம சொல்றதே இல்லை, மறந்து போயிடுச்சு. காலம் ஆயிடுச்சா இல்லை, சிறுக்கு பேசுறது இல்லைல்ல. அதனால தான் இன்னைக்கு சிறுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சுக்கிட்டே வருது. இணை வைப்பு என்றால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள்? ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், இணை வைப்பு தப்புதாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்கிட்டே கேளுங்க, இணை வைப்புனா என்னப்பா? ரெண்டு அல்லான்னு சொன்னா இணை வைப்பு, இது ஒரு அல்லா இது ஒரு அல்லா அப்படின்னு சொன்னா இணை வைப்பு. இன்னும் சில ஆட்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவுலியாக்களை நம்புவது என்பது இணை வைப்பா? அதெல்லாம் இணை வைப்பு கிடையாது. அவுலியாக்களை என்ன நான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டேன், மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாரு, அவரை நான் அல்லாஹ் என்று நான் சொன்னேன், அவர் பெரிய மகான், பெரிய வலியுல்லா அப்படிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது எப்படி இணை வைப்பு ஆகும்? ஏன் இந்த வாதத்தை வைக்கிறார்கள் என்றால், இணை வைப்பு என்றாலேயே இரண்டு அல்லாஹ் என்று சொன்னால் தான் இணை வைப்பு. அப்படி இல்லை என்றால் அதற்கு பேர் இணை வைப்பு இல்லை. அது இல்லை என்றால் அதெல்லாம் சராசரியாக உள்ளதுதான். எல்லார்ட்டையும் ரெண்டு அல்லான்னு சொன்னா தான் இணை வைப்பு, நாலு அல்லாஹ் என்று சொன்னா தான் இணை வைப்பு. இவரும் அல்ல அவரும் அல்ல இவரும் அல்ல இவரும் அல்ல, அல்லாக்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் இணை வைப்பு. அல்லாஹ் ஒருத்தன் தானே, கடவுள் ஒருத்தன் தான். அதனால இதுக்கு பேர் இணை வைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆயத்துல இணை வைப்புக்கு அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். இணை வைப்புனா என்ன தெரியுமா? ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமுன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இணை வைப்புக்கு ஒரு இலக்கணத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான். என்ன இலக்கணம்? அல்லாஹ்வுக்கு சரிசமமாக யாரையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். ரெண்டு அல்லாஹ் என்று சொல்வது மாத்திரம் ஷிர்க் அல்ல, அது ஷிர்க் தான். இறைவனுக்கு சமமாக வேற யாரையும் நீங்கள் நினைக்காதீங்க. யாரும் அல்லாஹ்வுக்கு சமமாக அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டவர்கள் இப்படி நீங்க நினைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு சமமாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹ் மாதிரி அல்லாஹ்வாக இன்னொரு அல்லாஹ் இருக்குன்னு அவசியம் இல்லை, அதுவும் ஷிர்க் தான். அல்லாஹ் மாதிரி வேற யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இன்னொரு மனுஷனுக்கு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு பேரும் ஷிர்க், இதுக்கு பேரும் இணை வைப்பு. ரெண்டு அல்லாஹ் என்று சொன்னாலும் இணை வைப்பு தான். அது மாத்திரம் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பு இவருக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கும் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தகுதி இவருக்கும் இருக்கிறது. இப்படின்னு சொன்ன அதுவும் இணை வைப்பு தான். அதனாலதான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா. அல்லாஹ்வுக்கு சமமாக நீங்கள் எதையும் ஏற்படுத்தாதீர்கள். இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு, இறைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி, கடவுளுக்குன்னு இருக்க வேண்டிய பல்வேறு தகுதிகளை இவருக்கு கொடுக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், அல்லாஹ்வுக்கு கடவுளுக்கு பல தகுதிகள் இருக்கிறது. அதுல ஒரு தகுதி என்ன? ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிந்தவன். நாளை என்ன நடக்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். எனக்கு எப்போ மரணம் வரும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். என்னுடைய ரிஸ்கினுடைய அளவு என்ன அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். மழை எப்பொழுது பொழியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான். திருமறை குர்ஆன்ல ஆயத்தை படிக்கின்ற பொழுது பல்வேறு இடங்களில் இந்த தன்மை இறைவனுக்கு இருக்குது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆலிமுல் கைப், மறைவான விஷயத்தை, நாளை நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை, என் கண்ணுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களை, அது எல்லாத்தையும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். கடவுள் என்றால், அல்லாஹ் என்றால் அவன் மறைவான விஷயத்தை அறிந்தவன். இதான இன்னைக்கு
ஷிர்க் வைக்கல, நாங்க 2 அல்லாஹ்வா வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்களே, அவங்களுடைய நிலையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இறைவனுக்கு இருக்கக்கூடிய இந்த இல்முல் கைப், மறைவான விஷயத்தை அறிகின்ற அந்த ஆற்றல், அந்த தகுதி ஆலிம் சாக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அவுலியாவுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்களா இல்லையா? ஜோசியக்காரனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு அதனால நம்ம போய் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. நாளை நடக்கக்கூடிய என்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய கருத்து இவருக்கு தெரியும். இன்னைக்கும் இருக்கா இல்லையா? இறைவன் தன்னை பற்றி என்ன சொல்றான்? நாளை நடக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தாப்பா தெரியும். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். இந்த இறைவனுடைய ஆற்றலை மனுஷனுக்கு, அவுலியாக்களுக்கு, நாதாக்களுக்கு, சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இதை கொடுத்து வச்சு இன்னைக்கும் போய் ஜோசியம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் எவ்வளவு பேர்? நீ இந்து ஜோசிக்கார்ட்ட பார்த்தாலும் சரி, முஸ்லீம் ஜோசிக்கார்ட்ட பார்த்தாலும் சரி, எல்லாத்தையும் எப்படி வச்சுட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நபி அவர்கள் கற்றுத்தந்ததா? இவைகள் அனைத்துமே இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாம் தடுத்த இணை வைப்பு என்ற பாவத்தில் இது வராதா? இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோமே ஜோசியம் என்ற பேர்ல. அது உள்ள போனீங்கன்னு வைங்களேன், எல்லாம் அவ்வளவு நாத்தம் முடிச்சதா இருக்கும். ஜோசியக்காரனுக்கு தன்னுடைய நிலையை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அவனுடைய நிலை அவனுக்கு தெரியுதா? எத்தனை சம்பவங்கள் நடக்கிறது. அடுத்த ஆளுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஜோசியக்காரன் தான் தற்கொலை பண்ணுவானாங்கிறது கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சமீபத்தில் நடந்துச்சா இல்லையா? திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஜோசியக்காரன் எல்லாத்துக்கும் அடுத்த காலத்தை பற்றி சொல்கிறான். அவன் இப்படி நடப்பான், இவன் இப்படி நடப்பான், எல்லாத்துக்கும். அவர்கிட்ட பார்த்தாச்சுன்னா கியூவில் நிற்க வேண்டி இருக்குது. ஜோசியம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் போய் ஜோசியம் பார்க்க வேண்டி இருக்குது. கடைசி அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை, அவர் தற்கொலை பண்ணி போயிட்டார். அடுத்த நாள் போய் பார்த்தாச்சுன்னா வீடு பூட்டி கிடக்கிறது. எல்லாரும் போய் கதவை தட்டி உடைச்சி போலீஸ்காரங்க போய் பாடியை எடுத்துட்டு வராங்க. என்னப்பா, ஜோசியம் பண்ணக்கூடிய, எல்லாருடைய காலத்தையும் கணிக்கக்கூடிய, அடுத்த ஆளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்ன ஒரு ஜோசியக்காரன் தான் வாழ்க்கை எப்படி முடியும், தற்கொலையில் போய் முடியுமா, நம்முடைய பிணம் யாரும் எடுக்காமல் அழுகி போய் இந்த வீட்டிலேயே நாறிக்கொண்டு கிடக்குமா, அவருக்கே தெரியலையே. இதுதானே யதார்த்தம். ஆனால் என்ன நடக்குது? அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் சொன்ன நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணுவோம், அவர் சொன்ன நேரத்தில் தான் நான் கடையை திறப்பேன், அவர் சொன்ன இடத்துல தான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவேன். இன்னைக்கும் இருக்கா இல்லையா முஸ்லிம்கள்ட்ட? திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பத்திரிகை அடிப்பாங்க, அதில் திருமணத்தினுடைய நேரத்தை போடுவார்கள். அதில் எப்படி? காலை 10 இருந்து 11 மணி அப்படின்னு போட்டால் கூட பிரச்சனை இல்லை. 10 இருந்து 11 மணி வரை இருக்கக்கூடிய முபாரக்கான வேலை, பரக்கத்து நிறைந்த ஒரு நேரம். என்னப்பா முபாரக்கான வேலை, பரக்கத்து நிறைந்த நேரம்? யார் சொன்னது? நம்ம ஆலிம் சாட்ட பால்குதா பார்த்து ஆலிம் சாக்கள்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வை, திங்கக்கிழமை வை, செவ்வாய்க்கிழமை வச்சிடாத, புதன்கிழமை வை, அல்லது இந்த சனிக்கிழமை வச்சிடாத. இன்னைக்கும் அது எல்லாம் கேட்டு செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? ஜோசியம் தானே பால் கிதாபு பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆலிம் சாக்கள்ல சில பேருடைய புழப்பே இதுல தானே ஓடிக்கிட்டே இருக்கிறது. பால் கிதாபு அல்லது வேற ஏதாவது ஜோசியம் பார்க்கிறது இதுல தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த சிறுக்கான காரியத்தை சிறுக்கு என்று கூட தெரியாம இஸ்லாமிய சமூகம் செய்தா இல்லையா? நாம இது ஏன் சிறுக்குங்கிறோம்? நாம சொன்னது இல்லை, இறைவனுடைய ஆற்றலை, மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது என்பதை இந்த ஜோசிக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. இஸ்லாம் இதை எப்படி வேரோடு அழிக்கிறது என்று நீங்க பாருங்க. இந்த ஜோசிக்காரனுடைய விஷயத்தை மட்டும் இஸ்லாம் எப்படி ஒழிச்சு கட்டுதுன்னு நீங்க பாருங்களேன். ஒரு நபி தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஜாஹிலியாவுடைய காலத்தில், அறியாமை காலத்தில், ஹதீஸை நல்லா பார்க்கணும். அந்த தோழர் ரசூலாட்ட சொல்லும் போது, நாங்கள் ஜாஹிலியாவுடைய காலத்தில், அறியாம காலத்தில் இத மாதிரி காகின இடத்தில், அதாவது ஜோசியக்காரன் தான் போவோம், அவன்கிட்ட போய் அவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்க கேட்போம். இது சரியா? கடந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால இதையெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இது எல்லாம் சரியா அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தஅது, போவாதீங்க, ஜோசியக்காரன்ட்டு நீங்க போவாதீங்க.
ஜாகிலியாவுடைய காலத்தில் தான் ஜோசியம் என்பதை நம்பிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். முட்டாள்தனமான அறிவற்ற நிலையில இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அதை செய்யறாங்க. அதை ரசூலா சொல்றாங்க, இப்ப இனிமேல் போகாதீங்க. அல்லாஹ்வை நம்பிட்டீல, முஹம்மது நபியை நம்பிட்டீல, இஸ்லாத்துக்கு வந்துட்டீல, இனி இந்த ஜாகிலியாவுடைய காலம் ஒன்னிடத்தில் வரக்கூடாது. ரசூலா வேற வேற ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் அத்தா அர்ராஃபன், யார் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போறானோ ஃபஸத்தகஹு, அவன் சொல்லக்கூடிய அந்த ஜோசியத்தை உண்மை என்று நம்புகிறான் என்றால் 40 நாட்களுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலா சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இடம்பெறக்கூடிய இன்னொரு செய்தி, யார் ஒரு ஜோசியக்காரன்ட்ட வந்து அவன் சொல்லக்கூடியதை நம்புகிறான் என்றால் அவன் முகமது நபிக்கு இறக்கி அருளப்பட்டதை நிராகரித்து விட்டான், மறுத்து விட்டான். எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை இது! எல்லாம் எப்ப பேசியது ரசூல்லா? உங்களுக்கும் எனக்கும் இந்த காலத்தில் பேசியது இல்லை, சஹாபாக்களுக்கு, நபி தோழர்களுக்கு. அறியாம காலகட்டத்தில், அவங்க ஜாகிலியாவுடைய காலகட்டத்தில் இந்த ஜோசிக்காரன்ட்டா போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ரசூலா சொல்றாங்க, எப்ப நீங்க அறியாம காலத்தில் நீங்க செஞ்சீங்க, இப்போ நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. ஆனா இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கும் ஜோசியம் பார்ப்பது என்பது அது ஒரு நன்மை மாதிரி. ரசூலாவுடைய காலத்தில் அது முட்டாள்தனமான ஒரு செயல், காபிர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. இன்னைக்கு முஸ்லிம்கள், அதுதான் இஸ்லாத்தில் உள்ள ஒரு அடிப்படை. இதுக்குன்னு சில ஆலிம்கள் அதையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் மறைவான விஷயம் ரசூலாவுக்கு இருக்கிறது, மறைவான விஷயம் பெரிய பெரிய வலிமார்களுக்கு இருக்கும், ஆன்மீகத்தை கரைத்து குடித்தவர்களுக்கு இருக்கும், அவுலியாக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மறைவான விஷயம் எல்லாம் இருக்கும். எங்க கொண்டு போயிட்டான்னு வைங்க. இதையெல்லாம் நம்புறதுக்கு இந்த ஆலிம்களும் ஒரு காரணம். ரசூலாவுக்கு மறைவான ஞானம் இருக்குதுன்னு மௌலூதுல கொண்டு வந்தாங்களா இல்லையா? ரசூலாவுக்கும் மறைவான ஞானம் இருக்குதுன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ரசூலாவுக்கே இருக்கிறது என்றால் எங்க ஆலிம்சாக்கு இருக்காதா? எங்க மகானுக்கு இருக்காதா? எங்க அவுலியாவுக்கு இருக்காதா? அவருக்கெல்லாம் இருக்கும். அதனாலதான் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு கதைகளை எழுதி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இப்படியே கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்தாரா, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடி தூக்கி அப்படி வீசினாரா. என்ன அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கடலில் சில பேர் கப்பலில் போய்கிட்டே இருந்தாங்க, கொள்ளையடிக்கிறதுக்காண்டி சில பேர் வந்துட்டாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் இங்கேருந்து வீசினேன். எங்க இவர் எங்கேயே இருந்தார், அது எங்கேயே நடக்குதான். இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதோடு நிற்காது கதைகள், கொஞ்ச நெஞ்ச கதை இல்லை, ஏகப்பட்ட கதைகள். ஒரு அவுலியாவுக்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தகுதியை மட்டும் பாருங்களேன். நம்ம அவுலியானா வேற மாதிரி வச்சிருப்போம், குர்ஆன் ஹதீஸ்ல வேற அர்த்தம் இருக்கும். இவங்க வச்சிருக்கக்கூடிய அவுலியா, அந்த அவுலியாக்குத்தான் இந்த மறைவான ஞானம்லாம் தெரியும், ஆன்மீகத்தில் அவர் வந்து உச்சகட்டத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த அவுலியாவுடைய வரலாறை பாருங்களேன். நான் சொன்னது இல்லை, அவங்க தான் இந்த சூஃபியாக்கள்ல இந்த அவுலியாக்களை போற்றக்கூடியவர்கள் அவங்க பேசிய பேச்சு. அதுல எப்படி இருக்கிறது? நாகூர் பக்கத்தில் ஒரு அவுலியா வாழ்ந்தாராம். எப்போ வாழ்ந்தாரு அதையெல்லாம் கேட்க முடியாது, 5000 வருஷத்துக்கு முன்னால தான். இப்போ நடந்தா தானே கேள்வி கேட்போம். எல்லாம் கடந்த காலத்தை வச்சு அங்கே பூட்டிடலாம். சங்கிகளுக்கும் இவங்களுக்கும் இதெல்லாம் ஒத்துமையாக இருக்கும். இவனும் கடந்த கால வரலாறு தான் சொல்லுவான், ஆனால் எந்த வரலாறும் உண்மையாக இருக்காது. அவனும் கடந்த கால வரலாறு தான் சொல்லுவான், எதுவும் உண்மையாக இருக்காது, எல்லாம் பொய்யா இருக்கும். அதே மாதிரி இவர் சொல்றார், ஒரு காலத்தில் நாகூர் பக்கத்தில் ஒரு அவுலியா இருந்தாராம். அவுலியாலாம் எப்படிப்பட்ட அவுலியா தெரியுமா? நீங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அவுலியாவுடைய தனி சிறப்பை என்ன அப்படின்னா, 25 வருஷமா குளிக்காம இருக்கிறதுலாம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம். 25 வருஷமா குளிக்காம இருப்பாராம். 25 வருஷமா குளிக்காம, சரி ஒரு வீட்டில் இருந்தாரு அல்ல ஒரு மாடியில் இருந்தாரு, ஒரு சுத்தபத்தமான இடத்துல இருந்தாரு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லையா. அவர் இருக்கக்கூடிய இடமே மலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இருப்பாராம். எல்லாரும் கக்கூசுக்கு போயிட்டு வருவாங்கல்ல, அந்த இடத்துல கிடப்பாராம். அவரை சுத்தி எல்லாமே அசிங்கம் தான் கிடக்குமா, குப்பை தான் கிடக்குமா. அவரை பார்க்கறதுக்கு கோட்டு சூட்டு போட்ட ஆட்கள் வருவார்கள், மிகப்பெரிய ஜுப்பாக்கள் போட்ட ஆலிம்கள் வருவார்கள், எல்லாருமே வருவாங்க. வந்தாச்சுன்னா அப்படி ஒரு மாதிரியா நின்றுக்கிட்டே இருப்பாங்களாம். என்னடா இவ்வளோ குப்பையும் தாண்டி எப்படி போறது? சரி, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவுலியா பயங்கரமான ஒரு அவுலியா குப்பைக்கு மத்தியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குப்பையை நீக்கி விட்டாலும் அவுலியா சும்மா இருக்க மாட்டேறான், அதையும் சேர்த்து பக்கத்திலே வச்சுக்கிடுவாராம்.
குப்பையில தான் படுப்பாரு, மலத்துல தான் படுப்பாரு, அசிங்கத்துல தான் இருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு அசிங்கத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த அவுலியா, அந்த வலியுல்லா எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர் தெரியுமா? அவரை யாராவது போய் மோந்து பார்த்தாங்கன்னா நறுமணம் அப்படியே கமலும். பார்த்தீர்களா? சுப்ஹானல்லாஹ். மலத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா, 20 வருஷம் குளிக்கலையா, அவரை மோந்து பார்த்தாச்சுன்னா அப்படியே நறுமணம் கமலும். இதுதாங்க அவுலியா. நம்ம பேசிட்டோன்னு வைங்களேன், அவுலியாவை திட்டான், அவுலியாவை திட்டான், அவுலியாவை கேவலப்படுத்திட்டான். இது அவுலியாவை திட்டுவதா, கேவலப்படுத்துவதா அல்லது பாராட்டுவதா? இது மலத்துல கிடக்கிறாரு அல்லது நஜீஸ்ல கிடக்கிறாரு, குப்பையில கிடக்கிறாரு. ஆனா மலத்திலையும் குப்பையிலையும் கிடக்கக்கூடியவன் யாராக இருப்பான்? மனுஷனா இருப்பானா? முதல்ல நீ இருப்பியா? நான் இருப்பானா? எந்த மனுஷனாவது அப்படி இருப்பானா? 25 வருஷமா குளிக்காத ஒருவர் அவுலியாவா இருக்க முடியுமா? மகானா இருக்க முடியுமா? அட இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அந்த தூய்மையை பற்றி அவ்வளவு பேசுத நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்களே, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். இந்த தூய்மை என்பது ஈமான்ல ஒரு பகுதி, பாதி நாங்க ரசூல்லா. எல்லா இடத்திலையும் சுத்தம் சுத்தம் சுத்தம். ரசூல்லா பேசக்கூடிய அனைத்திலையும் சுத்தம் இருக்கும். தொழுகையா இருந்தால் பல்ல தொலைக்கிட்டு போ, சுத்தமா இரு. ரசூல்லா இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொன்னாங்க, ஒரு முஸ்லீமாக இருந்தால் வாரத்தில் ஒரு முறை குளிப்பது கட்டாயம். ஒரு முஸ்லீமுக்கு ரசூல்லா சொன்னாங்க வாரத்தில் ஒரு முறையாவது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தண்ணி இல்லாத பஞ்சம், தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்ட காலத்தில் இன்னைக்கு மாதிரி உள்ள காலம் கிடையாது. நினைத்தால் எவ்வளவு தண்ணினாலும் எடுக்கலாம். அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த உலகம் இப்போ. அன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லை, பாத்ரூம் போனா தண்ணி இருக்காது. அவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பது கட்டாய கடமைன்னாங்க. இவர் அவுலியாங்கிற சொல்லிட்டு சொல்றாரு, இல்ல இல்ல அவர் 25 வருஷமா குளிக்கல. இவர் அவுலியாவா இருக்க முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இறைவனுடைய பார்வையில இவர்கள் எல்லாம் அவுலியாவா? இந்த அவுலியா தான், இந்த மகான் தான் எல்லாவற்றையும் தெரிந்தவர். அடுத்த நாள் நடக்கக்கூடியது, எதிர்காலத்தை பற்றி நடக்கக்கூடியது எல்லாம் தெரியும். மகானுடைய இந்த அவுலியாக்களுடைய கதைகள் எல்லாம் இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். இன்னொரு கதை கேட்டுட்டு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒரு கதையை கேளுங்களேன், ரொம்ப நாள் ஆச்சுல கதையை கேட்டு. நமக்கெல்லாம் கிபிலா எது? காபா. மக்கா தானே கிபிலா. நமக்கெல்லாம் கிபிலா என்பது மக்கா. காபா தான் எல்லாத்துக்கும் கிபிலா. காபாவுக்கு கிபிலா எது? ஒரு ஆலிம்சா கேட்கிறாரு, என்னடா இது, உலகத்தில் ரசூலுல்லாஹ் கிபிலாவை பார்த்து காபாவை பார்த்து தொழுதாங்க, நபித்தோழர்கள் காபாவை பார்த்து தொழுதாங்க. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடிக்கு மேல மக்களும் அந்த காபாவை நோக்கித்தான் தொழுகிறார்கள். அது மேற்கு திசையில் இருந்தாலும் கிழக்கு திசையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எல்லாரும் காபாவை பார்த்து தொழுகிறாங்க. காபாவுக்கே ஒரு கிபிலா இருக்கா? என்ன இது இருக்கு? எங்கள்கிட்ட வாங்க, அவுலியாக்கள்கிட்ட வாங்க, சூஃபியாக்கள்கிட்ட வாங்க, நாங்க அதுக்கு விளக்கம் சொல்றோம். என்ன ஒரு ஆள் சொல்லி வச்சிருக்கிறாராம், எல்லா மக்களும் காபாவை நோக்கி தொழுவார்கள், அதுதான் அவர்களுடைய கிபிலா. ஆனால் அந்த காபாவுக்கு ஒரு கிபிலா இருக்கிறது. காபாவுடைய கிபிலா எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதீனா. காபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பில்டிங், அந்த சதுர பில்டிங் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு கிபிலா இருக்குதான். அந்த கிபிலா என்பது அது மதீனா தான். எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியுதா? அது ஒரு கோயில் மாதிரி ஆக்கிட்டாங்க. காபா என்பது புனிதமிக்க இடம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. முதலில் உருவாக்கப்பட்ட இறைவனை மாத்திரம் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இன் அவ்வள பைத்தின் உதிய லின்னாஸ், அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல்ல இந்த உலகத்துல இறைவனுக்காண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படிங்கிறான். அந்த பள்ளிவாசலையே இன்னொன்னு பார்த்து நோக்கி நிக்குதான். இன்னும் சொல்ல போனா இது ஒரு அறிவுபூர்வமா இருக்கா? காபாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், சதுரம். சதுரம் அப்படிங்கிறதுக்கு அது எதை நோக்கி இருக்குதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப நம்ம நிக்கிறோம், இப்ப நான் இந்த டைரக்ஷன்ல நிக்கிறேன், ஏன் என் முகம் இங்க இருக்கிறது. திரும்பினா இந்த டைரக்ஷன்ல இருக்கிறேன், என் முகம் இங்க பாக்குது. பின்னால திரும்பினா பின்னால பார்த்து நிக்கிறேன், என் முகம் இங்க. இது சொல்லலாம். காபா நாலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த காபா என்பது சதுரமாக இருக்கும். 40க்கு 40 தான், ஒவ்வொன்றும் 40 அடி.
சதுரமாக இருக்கிறது. இந்த சதுரமாக இருக்கக்கூடிய இந்த காபா எதை நோக்கினாலும் அப்படித்தானே இருக்கும். எதை நோக்கி அது இருக்குன்னு சொல்லலாம் தானே. அது என்ன மதினா நோக்கி தான் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல போச்சு? அதை சொல்ல முடியுமா? அதை ஒரு சதுர பில்டிங்கு எதை நோக்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. உருண்ட மாதிரி உள்ள ஒரு நிலை. ஆனாலும் இவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன் நம்ம மூளையை அடக வைக்கணும்ல, முட்டாள்தனமா ஆக்கணும்ல. அவுலியானா யாரு, மகான்னா யாரு, அவங்கள பத்தி ஒரு ஹீரோஷிப்பை உருவாக்கணும்ல. அப்படி உருவாக்குனா தானே அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. அவங்கள்ட்ட போய் நீ கேளு, உன்னுடைய ஹாஜத்தை கேளு, உன்னுடைய தேவையை கேளு, எல்லாத்தையும் தருவாரு. இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படி பேசிட்டும் இருக்கிறாங்க. இப்ப என்ன இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குவதற்கு. பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருவாங்க. அப்படி உருவாக்குனா தான் நீங்க அதன் பக்கம் போவீங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஜோசிக்காரனா நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்க கேட்டு பாருங்களேன், இந்த ஆலிம் சாட்டை போகணுமா அந்த ஆலிம் சாட்டை போகணுமா? இல்ல இல்ல இவர் சொன்னா கூட சரியா நடக்காது, அந்த ஆலிம் சாட்டை போ. அவர் சொன்னா ரொம்ப கரெக்டா நடக்கும் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல இங்க போவாத அந்த இடத்துக்கு போ அப்படிம்பாங்க. ஏன்? அவரை பற்றி அவ்வளவு பிம்பம். இப்படி இஸ்லாத்துல இல்லாத ஒன்றுக்கு இவ்வளவு பிம்பத்தை கட்டி அந்த ஷிர்கை அது வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆயத்துல ஹதீஸ்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷிர்கை ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க. எந்த விதத்தில் வந்தாலும் சரி, இணை வைப்பு என்ற இந்த பாவங்கள் எந்த விதத்தில் வந்தாலும் எல்லா விதத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக விரட்டி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல வந்து ஒதுங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. சஹாபாக்களும் அங்கே போய் அப்படியே ஓய்வு எடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் ஒரு நபி தோழரை கூப்பிட்றாங்க. எப்போ அங்கே வா, நம்ம வந்த வாகனங்கள் இருக்குதுல்ல, எல்லாரும் ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ அப்படி வந்திருப்பாங்க. இந்த வாகனத்தை எல்லாத்தையும் செக் பண்ணு. எந்த வாகனத்தில் தாயத்து அல்லது மந்திரிக்கப்பட்ட அந்த கயிறு இத மாதிரி ஒரு மாலை ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் அறுத்து தூர எறி அப்படின்னாங்க. எதுக்கு அதை போடுவாங்க? இப்ப சில பேர் வண்டிக்கு மாலை போட்டு போவாங்க. நான் பிற மதங்க அவங்களுடைய நம்பிக்கை தனி. முஸ்லீம்கள்லேயே தர்கால போய் நிப்பாட்டி அங்க அசர்த்திட்ட இருந்து ஓதி அந்த பூவை கொண்டு வந்து மாலையை கொண்டு வந்து வண்டியில நிப்பாட்டுவாங்களா இல்லையா, போடுவாங்களா இல்லையா? அல்லது கருப்பு கயிறு கையில கட்டுத மாதிரி வண்டிலையும் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு? காத்து, கருப்பு, பேய், பிசாசு என்னென்ன உண்டா எல்லாத்தையும் தடுத்துரும். அதுக்கு தானே இந்த கயிறு. ரசூல்லா அதை முதல்ல உன் ஆட்டுக்கு, மாட்டுக்கு, ஒட்டகத்திற்கு, கால்நடைகளுக்கு எதுக்கு கட்டினாலும் அது தப்பு, அறுத்து ஏறி அப்படின்னாங்க. எப்படி ரசூல்லா எவ்வளவு கடுமையாக பேசியிருக்காங்க நீங்க பாருங்களேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு 9 பேர் வராங்க. அந்த 9 பேர்ல ஒவ்வொரு ஆளும் இஸ்லாத்துக்கு தான் வராங்க, பையத்தை எடுக்கிறதுக்காண்டி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அந்த 9 பேர்ட்டையும் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. வா 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 வா. 9 பேர்ல ஒரு ஆளை மட்டும் ரசூலா விட்டாங்க. 8 பேர்கிட்ட எடுக்கிறாங்க, ஒரு ஆளை ரசூலா விட்டாங்க. விட்டதுக்கு பின்னால சஹாபாங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்க 9 பேர், 8 பேர்கிட்ட உடன்படிக்கை எடுத்துட்டீங்க, இந்த ஒரு ஆள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கல. உடனே ரசூலா சொல்றாங்க, அவருடைய கழுத்துல தாயத்து கிடக்குது, அவருடைய கழுத்துல தாயத்து கிடக்கிறது, அதை எடுத்து வெளியில தூக்கி வீசுங்க. அதுக்கு பின்னால அது எடுத்து தூக்கி வீசப்பட்டதுக்கு பின்னால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் உடன்படிக்கை செய்தார்கள். இன்னைக்கு தாயத்து என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம். ஒரு பாயா தாயத்து என்பது கழுத்துல தொங்கணும், கையில தொங்கணும், இடுப்புல தொங்கணும், எங்கனையா தொங்கணும். இவர் தாயத்துக்கு ஃபேமஸான ஆலிம் சார். அவர் தாயத்தில் அதை எழுதுவார், இதை எழுதுவார். ரசூலுல்லா அதைத்தான் ஒழிச்சாங்க. அப்பதான் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. எவன் தாயத்தை தொங்க விட்டு விட்டானோ அவன் இணை வைத்து விட்டான். இது வாண்ட இருக்க கூடாது. எந்த தாயத்தை ரசூலுல்லா அடுத்து தூக்கி எறிந்தார்களோ, அந்த ஷிர்கை ஓட ஓட விரட்டினார்களோ, அந்த தாயத்து தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருக்கிறது. அதுல பெருமை வேற. நாங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் போடுறது இல்லைங்க, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் போடுறோம். அவங்களும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க பார்த்தீர்களா? நீனும் கெட்டு அவனையும் குட்டிச்சவரா இருக்கிற, அதான அர்த்தம். இதுல பெருமை வேண்டி எங்க கிடக்குது? நானும் ஷிர்கில் அழிகிறேன், நீனும் ஷிர்கில் அழி. இதுல எங்க பெருமை இருக்கிறது?
இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷிர்க்கை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பாடுபட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? நபி அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சஹாபாக்கள்கிட்ட இந்த ஷிர்க்கினுடைய இதனுடைய பாவம் அதனுடைய நிழல் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணும் கருத்துமாவே இருப்பாங்க. அதில் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போயிட்டு வராங்க. இரவு நேரத்தில் நல்ல மழை பொழிந்து ரோடெல்லாம் அல்லது அந்த இடமெல்லாம் தண்ணியாக இருக்கிறது அல்லது சகதியாக இருக்கிறது. நபி அவர்கள் காலையில் அதிலேயே தொழுகிறாங்க, ஈரமான அந்த தரையிலேயே தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எப்பா, இரவு நேரத்தில் நல்ல மழை, ஆனால் இறைவன் எனக்கு ஒரு வஹியை அனுப்பியிருக்கிறான். என்ன வஹி தெரியுமா? இரவுல பொழிந்த இந்த மழை இன்னென்ன நட்சத்திரத்தினால் தான் பொழிந்தது என்று ஒருவன் நம்புகிறான் என்றால் இறைவனை மறுத்து விட்டான், அல்லாஹ்வை மறுத்து விட்டான். அந்த நட்சத்திரத்தை அல்லது அந்த சக்தியை அவன் நம்பி விட்டான் அர்த்தம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, இந்த மழை என்பது இறைவனுடைய அருள், அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பொழிந்தது அப்படின்னு ஒருத்தர் நம்புகிறான் என்றால் இறைவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டான், அந்த நட்சத்திரத்தை கடவுளாக அவன் ஏற்க மறுத்து விட்டான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்ப மழை பொழியுது, எல்லாரும் இன்னைக்கும் தெரிஞ்சோ தெரியாமல நம்மள்ட்டையும் ஒரு வார்த்தை வந்துடும். நடைமுறையில் பேசுவோமா இல்லையா? நீ வந்தா மழை வருமாப்பா அப்படிம்போம், நீ வந்தா வெயில் வந்துருமாப்பா, இவன் இருக்கிறதுனால தான் மழையே பொழிய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் பேசுறோம்ல. தமாசுக்கு பேசினாலும் இந்த வார்த்தை கூட சரியில்லை தான். மழை என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. ரசூலுல்லாஹ் அது கூட நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிறாங்க. மழை என்பது அது இறைவன் புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லு. இதனால் அதனால் அப்படி இப்படி இதனால தான் மழை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இறைவனை நிராகரிக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த இணை வைப்பு என்பதை அதனுடைய சாயலை விரட்டு இருக்கா நீங்க பாருங்க. இது நம்மளுக்கு வேணும். எல்லா மக்களிடத்திலையும் இதை திரும்ப திரும்ப சொல்லணும். நாம் தெரிந்தால் மட்டும் பத்தாது, மற்ற மக்களுக்கும் சொல்லணும். தர்காவுக்கு போறது இணை வைப்பு, தாயத்து கட்டுவது இணை வைப்பு, ஜோசிக்காரன்ட்ட போறது இணை வைப்பு. இந்த சமூகம் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் இணை வைப்பாத்தான் இருக்கிறது. இந்த இணை வைப்பு என்பது மறுமையில நரகத்தை பெற்று தரும். இதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், அது தேவையில்லை. யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இறைவனுடைய வாக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் நாம் செயல்படுவோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டின் அடிப்படையில் வாழ அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.